வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். அருஞ்சோதி தொலைக்காட்சி நிலையத்தாரில் இந்த சிந்தனைக்காக எடுத்துக் கொண்டிருக்கிற பொருள் ஆட்சி ஏற்போ சங்கல்பம். உலக சமாதான திட்டத்தின் கீழ் 67வது பாடலாகிய வேதாந்தி மகரிஷி அவர்களின் கவியும் இதுக்கு அடுத்ததாக ஆட்சியேற்பு சங்கல்பத்தை பற்றி இன்றைக்கு சிந்தனைக்காக எடுத்துக்கொள்ள இருக்கிறோம். முதலாவதாக முதல் கவி 67வது கவி ஆட்சி ஏற்போ சங்கல்பம். அந்த கவியை நாம் இப்பொழுது பார்ப்போம். இந்த நூலில் விளக்கியுள்ள திட்டத்தை 20 ஆண்டுக்குள்ளே எந்தெந்த தேசத்தவரும் எடுத்து ஆராய்வார். இதன் விளைவால் உலக சமாதான சங்கம் அந்தந்த இடங்களிலே தோன்றும். பின்னர் ஆட்சி மன்ற பொறுப்பேற்போ மக்களுக்கு ஆட்சியை தந்திடுவார். உறுதி முடியும் இத்திட்டத்தை தரணியெல்லாம் பரப்புவதற்கு முயல்வோம். இது அந்த கவியினுடைய கருத்து செய்யும். இதை பற்றி நாம் இன்றைக்கு சிந்தனை இருக்கின்றோம். இந்த உலக சமாதான சங்கம், இது உலக சமாதான திட்டம் என்பது அனைவராலும் ஏற்றுக்கொள்ள முடியுமா? அதை அனைத்து மக்களாலும் இதை செயல்படுத்த முடியுமா என்பதை நாம் சிந்தனைக்காக எடுத்துக் கொள்வதற்கு முன்பாக அந்த உறுதிமொழி பத்திரம் அந்த சங்கத்திற்கு அந்த சங்கத்தில் உறுப்பினர்களாக வருவதற்கு ஒரு தகுதியை நிர்ணயிக்க வேண்டும். அதற்கு மனிதனை மனிதனாக மதிக்கக்கூடிய மக்களை அதற்கு செயல்படுத்த வேண்டும். இந்த சங்கத்தை சேர்ந்தவர்களுக்கு எந்த தகுதினா, முதலிலே ஐம்பெருக்க பண்பாடு அதை எல்லாம் கடினமாக இருந்தாலும் ஒரு கற்பு நெறியை காட்டக்கூடியவராக இருக்க வேண்டும். முதல் கருத்து. இரண்டாவது, புகையிலை உபயோகப்படுத்தக்கூடாது, மதுபானம் செய்யக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் சமூக விரோத செயல்களில் ஈடுபடுவோரே அங்கிருந்து அவர்களுக்கு உறுதுணையாகவோ பின்விளைவாகவோ இருந்து செயல்படுபவராக இருக்கக்கூடாது. முக்கியமான பொதுவான கருத்தை இங்கே இந்த கவியிலே அவர் கூறுகின்றார்கள். இத்தகைய கருத்துக்களை நாம் எவ்வளவு கடைபிடிக்க முடியும்? பல மகான்கள் கூறியிருக்கின்றார்கள். மகான் அருட்பெரும் ஜோதி அருட்பெராச வள்ளலார் தனக்கு ஒரு தனி மனிதன், அவனுக்கு எத்தனை கடமை, அவர் எத்தனை கடைபிடிக்க வேண்டும், அவர் உலகிற்கு அனைத்து மக்களுக்கும் எழுப்பி இருக்கிறார்கள். உலக மக்களில் வயது வந்தவர்கள் அனைவருக்கும் மனித தத்துவத்தை உணர்த்துவது. மனித தத்துவத்தை எப்படி உணர்த்த முடியும்? அதுக்கு அகில உலக ஆட்சி ஒன்று ஏற்படுத்த வேண்டும். உலகம் முழுவதும் பார்ப்பதற்கு ஆவண செய்ய வேண்டும். இவ்வாறு உறுதியான சங்கல்பம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள். அதற்கு வள்ளலார் கூறினார், தன் மனிதனுக்கு எந்தெந்த தேவைகள் வேண்டும் என்று. அதே வேதாந்தி மகரிஷி அவர்கள் என்ன கூறுகிறார்கள்? 16 தத்துவங்களை, அதாவது ஒவ்வொரு மனிதனுக்கும் அடிப்படை தேவையாக அவர் கூறுகிறார். எந்தெந்த அவர்களுக்கு அடிப்படை தேவை என்றால், தேவைகள் 3, காப்புகள் 3, அற நெறிகள் 3, அறிவு நிலை படிகள் 3. ஒவ்வொரு மனிதனுக்கும் இவை முழுமையாக சீராக கிடைக்குமேயானில் அனைத்து மக்களும் மனிதர்களாக வாழக்கூடிய தகுதி ஆற்றல் அவர்களுக்கு மேலோங்கி வரும் என்று கூறுகின்றார். முதல் தத்துவத்தை நாம் எடுத்துக்கொண்டு இருக்கின்றோம். தேவைகள் என்ன தேவைகள்? ஒவ்வொரு மனிதனுக்கும் பசி தாகத்தினால் ஏற்படும் அவர்களை அதை சீர் செய்து கொள்வதற்கு தேவை வேண்டும். பசி எடுக்கின்றது. இதுதான் வல்லலார் கூட கூறுகின்றார். வாடிய பெயரை கண்ட போதெல்லாம் வாடிய அந்த வல்லலார் ஒரு மனிதர் பசியோடு இருக்கும்போது எந்தெந்த அவர்களுக்கு அவர்கள் அந்த பொறுமையை அனுபவிக்கின்றார்கள், எப்படி அவர்கள் மனம் வருத்தப்படுகின்றார்கள் என்று மிக வருத்தி அவர்கள்
பல கவிகளை எழுதியிருக்கின்றார். அதே பாணியிலே அவருடைய சிஷியப்பிள்ளையாக இருக்கக்கூடிய வேதாந்தி மலர்ச்சி அவர்களும் பசி தாகத்தை ஒவ்வொரு மனிதனுக்கும் அவர்களுக்கு கொடுத்து விட்டோமானால் இந்த அவர்கள் நல்ல மனிதர்களாக முதலிலே உருவாக்குவார்கள். இதற்கு யார் கொடுத்துள்ளது? இதுக்காக தான் பல திட்டங்களை வகுத்திருக்கிறார். அதை நோக்கி நம்ம பார்க்க இருக்கின்றோம். அதனை சிந்தனை ஆற்றலை செலுத்த இருக்கின்றோம். இரண்டாவது வெப்பத்தட்ப சூழ்நிலை மாறுபாடு, மழை, வெயில் இவைகளிலே ஒவ்வொரு மனிதனுக்கும் அனைத்து மக்களுக்கும் கிடைக்கிறா என்றால் உலகத்திலே இருந்து 20% ஜலப்பயிர்கள் அனைத்து உலக மக்களிலே 20% ஜலப்பயிர்களுக்கு அது பாதி பேருக்கு தான் அதில் கிடைக்கிறது. மீதி பேருக்கு முழுமையாக கிடைக்கவில்லை. அவர்களுக்கு உணவு, உடை, இருப்பு, இடம், வீடு இருக்கின்றதான 20% மக்கள் உலகம் முழுவதும் அவதிப்பட்டுக் கொண்டுதான் இருக்கிறார்கள் என்று கூறுகின்றார்கள். மூன்றாவது கழிவுப் பொருள்களை மிக வேகம். ஒவ்வொரு மனிதனும் நாம் ஆகாரம் உண்ணுகின்றோம். சாப்பிட்டு 7 காலங்களாக மாற்றம் பெறுகின்றது. ரசமாக, ரத்தமாக, தசையாக, பச்சையாக, கொழுப்பாக, சுத்திலமாக, விந்து நாகமாக அடுத்தது கழிவாக வெளியேற வேண்டும். இவற்றை அவர்கள் சீராக முறையேற்க வேண்டும். மக்களுக்கு இது பெரும்பாலானவர்களுக்கு உடல் பிரச்சனை, மனப்பிரச்சனை வருவதே அவர்கள் தெரியாத நேரத்தில் கழிவுப் பொருள்களை அந்த உந்து வேகத்தை சமன் செய்யக்கூடிய தெரியாத நிலையில் இருப்பதுதான். அதனால்தான் உலக மக்கள் அனைவருக்குமே பொதுவாகவே இந்த திட்டத்தை கொண்டு வருவதற்கு இந்த முதல் திட்டம் தேவைகள் கூட்டம் அனைத்து மக்களுக்கும் சமமாக கிடைக்க வேண்டும். அந்த திட்டத்தில் பின்வருமாறு விளக்கம் அவர்கள் இருக்கின்றார்கள். இரண்டாவது தேவைகள் உண்டு. அடுத்தது காப்புகள் உண்டு. எந்த காப்புகள்? ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த அடிப்படை வசதிகள் கிடைத்து விட்டது என்றால் காப்புகள். வேற்றுமை, பகை. சில உயிரினங்களால தனக்கு ஏன் பகை ஏற்படுகின்றன? அவைகளுக்கு இயற்கையினால அவைகள் வாழக்கூடிய ஆற்றல் அறிவு இருக்கின்றது. அதில் இயற்கை சட்டத்தை மீறி அவைகளுக்கு ஏதாவது துன்பம் தர நாம் நினைக்கும் போதுதான் அவைகளால நமக்கு பகைகள் ஏற்படுகின்றது. உதாரணத்துக்கு நம்ம பாம்பு எடுத்துக்கொள்கிறோம். பாம்பு அடிக்கிட்ட போய்கிட்டே தான் ஒழுங்கில்லை. அதை நம்ம அடிச்சா கல்லையோ கட்சி அடிக்கும் போதுதான் அது சீறி பாய்ந்து கழிக்கின்றது. அதே மாதிரி எந்த விலங்கும் காட்டிலே யானை, கரடி, சிங்கம் அவையை பார்த்து போய்கிட்டே இருக்குதுன்னா அவைகளுக்கு உணவு இயற்கையை கிடைத்தி கொண்டிருக்கும் போது அந்த காலத்திலே முதல் மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது காட்டோட விலங்குகளோட வாழ்ந்திருக்கின்றார்கள். அந்த விலங்குகள் அவர்களுக்கு எந்த உயிர் போக்கையும் செய்யக்கூடிய நிலையை இல்லாத வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய ஒளி கலந்து அதனுடைய வாழ்க்கை வளத்தை உயர்த்தி கொண்டிருந்தார்கள். அவைகள் அவர்களுக்கு எந்த துன்பத்தையும் கொடுக்காமல் வாழ்ந்திருக்கிறார்கள். வேற்றுமை பகைகள் அப்படி இயற்கையின் சீற்றத்தினாலேயும் நமக்கு பாதிப்புகள் ஏற்பட முடியும். இயற்கை சீற்றம் மனிதர்களால் ஏற்படுத்துவது அல்ல. கிரகங்கள், கோள்கள் இவைகளுடைய சஞ்சாரம், அவைகளுடைய இயக்கம், மோதுதல், பிரதிபலித்தல் அவைகளிலான இயற்கை சீற்றங்கள் ஏற்படும். அது மட்டுமின்றி மனிதர்களால இந்த உலகம் முழுவதும் பொல்யூஷன் என்று சொல்லக்கூடிய உலக மக்கள் அனைத்து இயற்கை வளங்களையும் பாழ்படுத்திக் கொண்டு மாடுகள், வீடுகள், கடல், காற்று அனைத்தையும் மாசுபடுத்திக் கொண்டு இருப்பதனால இயற்கை சீற்றங்கள் அது வருவதற்கு நிறைய பாடல்கள் இருக்கின்றன. இந்த இயற்கை சீற்றத்தை நாம் எப்படி மாற்றிக்கொள்ள வேண்டும்? அதோட ஒன்றி கலந்து உயிர் தொடர்பை பெற்றுவிட்டோமானால் இயற்கை சீற்றத்திலிருந்து நாம் முழுமையாக விலகி ஆரோக்கியமாக வாழக்கூடிய ஆற்றல் நமக்கு கிடைக்கின்றது. மூன்றாவதாக தற்செயல் விபத்து. தற்செயல் விபத்து என்பது ஒரு அவேர்னஸ், விழிப்பு நிலையோடு வாழக்கூடிய நிலை ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்க வேண்டும். இந்த விழிப்பு நிலையா என்பது என்ன? எல்லாருக்கும் கிடைக்கின்றதான இல்லை. இதுவும் இல்லை. ஏனென்றால் அவர்களுக்கு மனம் சீராக 8 to 13 அதை இயக்க சூழலிலே இயங்கிக் கொண்டு இருந்தோமானால் நிச்சயம் அவர்களுக்கு அந்த அவேர்னஸ் விழிப்பு நிலை நிச்சயம் கிடைக்கும். ஒவ்வொரு மனிதர்களையும்
மனாக்கள் இருவருக்கு மேல் செயல்பட்டு கொண்டிருக்கும்போது அவர்கள் என்ன சொல்லுகிறோம், என்ன செய்கிறோம் என்ற வார்த்தை எண்ணத்தால் சொல்லாத செயலாத அவர்கள் நிதானத்தை இழந்து விடுகின்றார்கள். அது எந்த நிலையில் சாதாரண நிலையில் இருக்கும்போது, மேலும் அவர்கள் கூறினார்கள் என்ன, மது புகையிலே போன்ற கெட்ட பழக்கத்தில் இருக்கும்போது அவர்களுடைய எண்ண ஆற்றல், அவர்களுடைய சூழல், அவனுக்கு என்ன செய்வோம், என்ன நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கின்றது, யார்கிட்ட எந்த நிலையில் இருக்கிறோம் என்ற நிலையிலிருந்து அந்த 25 சூழலிலே அவர்கள் தன்னுடைய மதியை இழந்து விடுகின்றார்கள். ஆகையினால தற்றைய விபத்து என்பது அவரவர்களுடைய அலை இயக்கத்தை குறைத்து பரிபூர்ணமாக வாழக்கூடிய நிலை இருப்பவர்களுக்கு அந்த எல்லா விபத்துகளிலிருந்தும் அவர்கள் தன்னை காத்துக்கொள்ள முடியும். அடுத்தது மூன்றாவதாக தேவைகள். 12 தேவைகளிலே கூறுகின்றார் அற நெறிகள் 3. அற நெறிகள் ஒழுக்கம், கடமை, நீதி. ஒழுக்கம் என்றால் என்ன? ஒழுக்கம் என்பது ஒரு தம் நூலாக, ஒரு சட்டமாக வேதாந்தி மகிழ்ச்சி அவர்கள் விலக்கி இருக்கின்றார்கள். தனக்கோ பிறனுக்கோ தற்காலத்துக்கோ பிற்காலத்துக்கோ உடலுக்கோ நீருக்கோ தீங்கு செய்யாத எண்ணம், சொல், செயல் 3 நிலைகளில் யாரெல்லாம் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்களோ அவர்களிடம் ஒழுக்கம் அவர்கள் எப்போது சிறப்பாக இருக்கும். ஒழுக்கம் விருப்பம் தரலாம். ஒழுக்கம் உயிரினும் ஓப்பப்படும் என்று வலுவொழி கூட்டி நாம் இங்கே நாம் கணிக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒழுக்கம் தனக்கும் தீங்கு செய்யக்கூடாது, யாருக்கும் தீங்கு செய்யக்கூடாது. குழு பூச்சி இயற்கைக்கும் தீங்கு செய்யாத எந்த சொல் செயலால் யாரெல்லாம் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார் அவர்தான் ஒழுக்க முடியும். இரண்டாவது கடமை. கடமை என்பது ஒவ்வொரு இந்த பிரபஞ்சத்தில் தோன்றிய ஒவ்வொரு பொருட்கள், ஒவ்வொரு ஓரறிவு முதல் 5 அறிவு வரை விலங்கினங்கள், தாவரங்கள், மனித இனங்கள், ஜடப்பொருள் அனைத்துமே அவைகள் தன்னுடைய கடமைகளை சீராக ஒழுக்காக முறையாக தன்னுடைய கடமையை செய்து கொண்டிருக்கின்றது. ஒரு புல், ஒரு தாவரம், ஒரு செடி, அவைகளெல்லாம் ஒரு அறிவிலே இருந்தாலும் அவைகள் அவைகளுடைய கடமை, அதனுடைய வாழ்நாள் அவை சீராக அமைத்துக் கொண்டு அதனுடைய வாழ்நாளை முடித்துக் கொள்கின்றன. பட்சிகள், பறவைகள், விலங்கினங்கள் அனைத்துமே அவர்களுடைய வாழ்நாளை சீராக அமைத்துக் கொண்டு இயற்கைக்கு அதனுடைய கடமைகளை அவை செய்து கொண்டிருக்கு. பறவைகளின் கூச்சலோ பறவைகளின் காற்றோ நமக்கு இந்த உலகத்திலே பொல்யூஷன் இல்லைன்னா நமக்கு ஆக்சிஜன் கிடைக்கிறது குறைந்துள்ளது. செடிகள், மரங்கள் இவைகள் அவைகளுடைய அசைவு இல்லை என்றால் நமக்கு ஆக்சிஜன் என்ற ஆரோக்கியமான காற்றை நாம் இழந்து வருகின்றோம். அவைகள் எல்லாம் அவைகளுடைய கடமைகளை ஒழுங்காக செய்து கொண்டிருக்கின்றன. ஒரு தென்னை மரத்தை எடுத்துக்கொள்கிறோம், எந்த மரத்தை எடுத்துக்கொண்டாலும் அவைகளுக்கு நாம் கொடுத்து என்ன கெட்ட தண்ணி, சாக்கடை தண்ணி, அனைத்து தண்ணிகளை ஊற்றினாலும் அவைகள் அவற்றையெல்லாம் கிரகித்துக் கொண்டு அவைகள் இனிமையான இனிப்பான இறகுகளை அவைகள் கொடுக்கின்றது. இது அவைகளுடைய கடமையை அவைகள் சீராக செய்கின்றது. இன்னைக்கு 6 அறிவு படித்த மனிதன் இன்றைக்கு அவர்கள் இந்த கடமையை செய்கிறார்களா என்று நாம் சற்று சிந்திக்க வேண்டும். இதுதான் எல்லா மகான்களும் கூறுகின்றார்கள். இப்போ பெரும்பாலான குடும்பங்களிலே பிள்ளைகளை நன்றாக படிக்க வைக்க வேண்டும், அவர்கள் ஆங்கில அறிவு வேண்டும், விஞ்ஞானியாக வர வேண்டும் யாரும் நினைக்கவில்லை. ஆன்மீகவாதியாக வர வேண்டும் என்று யாரும் நினைப்பது கிடையாது. அவர்கள் தன்னை அறிந்தவர்கள் தான் அந்த நிலைக்கு உயர்ந்து வருகின்றார்கள். ஆனால் மற்றவர்கள் ஒரு இன்ஜினியராகவோ டாக்டராகவோ வர வேண்டும் என்று தான் கூறுகின்றார்கள். ஆனால் இன்ஜினியரோ டாக்டரோ அவர்கள் கடமையை அவர்கள் முடிக்கின்றார்களா? சற்று பின்னோக்கி பார்ப்போம். அந்த காலத்து சிந்தனையாளர்களோ ஆன்மீகவாதிகளோ
அவர்கள் அந்த கடமையாகத்தை எப்படியெல்லாம் செயல்பட்டு கொண்டிருந்தார்கள். ஆதிசங்கரர் அவர்களுடைய 8 வயதிலே அவர் தீட்சை வாங்குவதற்கு தன் தாயிடம் விடைபெறுகின்றார். அப்பொழுது அந்த தாய் கூறுகின்றார்கள், தாய் அவரை உற்று நோக்குகின்றார்கள். அந்த பார்வையின் பொருள், நீ உன்னுடைய கடமையை செய்து முடித்து விட்டாயா? உன் கடமை செய்ய முடியுமா? ஏனென்றால் இது தீட்சை வாங்குவதற்கு வடநாடு மலமையில், அதாவது ரிஷிகேஷ் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்திலே செல்ல இருக்கின்றார். அவ்வளவு தொலைவும் கஞ்சிவரத்தில் இருந்து அவளுக்கு போவதற்கு எத்தனை நாட்கள் ஆகும்? அப்பொழுது ரயில் கிடையாது, பஸ்ஸு லாரி கிடையாது, பேரே கிடையாது, ரயிலே கிடையாதுன்னா பேரு கிடையாது, கப்பலில் கொஞ்சம் தொலைவு கூட போக முடியாது. இந்த நிலையிலே நடந்து போகக்கூடிய நிலையிலே இவர் தன்னுடைய கடமையை செய்வதற்கு எக்கடன் திரும்பி வர முடியும் என்று யோசனை செய்து கொண்டிருக்கின்றார்கள் தாய். அந்த உணர்வு, தாயுடைய உள்ளுணர்வை மகன் 8 வயதிலே அந்த மகன் உணர்ந்து விட்டான். உணர்ந்து, அம்மா நான் அன்று வந்து விடுவேன் அம்மா, அதுதான் கடமை. எப்படி அப்பா வர முடியும்? நீயே வரவால் சரி, கட்டாயம் வந்து விடுவேன் என்று கூறினால் அந்த கடமையத்தை நாம் எல்லாம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும், நோக்க வேண்டும். இங்கிருந்து 2 மாதங்கள் தான் இருந்திருக்கும். அவர் ஆந்திரா பார்டரை தாண்டி விஜயவாடா என்று சொல்லக்கூடிய அந்த இடத்திலே சென்று கொண்டிருக்கும் போது எப்படியே யார் மூலியமாக டெலிஃபோன் வசதியோ இல்லாத அந்த காலத்திலே அவருடைய உணர்வு, அவருடைய தாயார் இறுதி நிலை, இறைநிலை அடைவதற்கு, அந்த நிலை அடைய தயாராக இருக்கிறார் என்ற செய்தி அவருக்கு தெரிந்து கொள்கிறார். தெரிந்தவுடன் தன்னுடன் வந்த நண்பர்களிடம் கூறுகிறார், நான் வந்து 3 நாட்களுக்குள்ளாக அவர்கள் 3 நாட்களுக்குள்ளாக கஞ்சிவரம் திரும்ப வேண்டும் என்று கூறுகிறார். அவர்கள் கூறியது என்ன? நீ வந்து 3 மாதங்கள் ஆகி இருக்கின்றது, 3 நாட்களுக்குள்ளாக நான் எப்படி திரும்ப முடியும் என்று கூறினார்கள். நான் எப்படி சென்று விடுவேன் என்று கூறினார். எப்படி வந்தால், எந்த நிலையில் வந்தால் என்று அவருக்கே தெரியவில்லை. கணக்காக அவருடைய ஆன்மா பிரிவதற்கு முன்பாக தாயை முன்பு சென்று விட்டார். சென்று, அம்மா நான் வந்து விட்டேன். தாய் ஒவ்வொரு தாய்க்கும் ஒவ்வொரு தலைமகனும் செய்யக்கூடிய கடமை, முக்கியமான கடமை, தாயினுடைய இறுதி சடங்கை அவர்கள் கையாலே அவர்களுக்கு இறுதி சடங்கை செய்யக்கூடியது என்பது நம்மளுடைய கலாச்சாரம். அந்த தத்துவத்தை கடைபிடிப்பதற்கு எங்கிருந்தோ வந்து அவர் கடமையை மாற்றுவதற்காக அங்கிருந்து வந்து, அம்மா நான் வந்து விட்டேன் அம்மா என்று கூறுகின்றார். தாய் வாசியை பார்க்கின்றார்கள். என்னம்மா உங்களுக்கு சர்க்கரை தெரியவில்லையா என்று கூறி போது அந்த அம்மா கூறியது, சர்க்கரா எனக்கு நீ மாத்திரமல்ல இந்த உலகமே எனக்கு சர்க்கரவனாக தெரிவித்தார். நீ வந்து ஆதி சர்க்கரவனாக தெரிவித்தாய். அன்று முதல் அவர் சர்க்கரை ஆதி சர்க்கரராக மாற்றப்பட்டார். ஒரு தாய்க்கு இந்த கடமை செய்ய வேண்டும் செய்தார். ஏன்? பொறுப்பிடி உணவிலே உலகத்தை கண்டிடு, பதிலுக்கு உழைப்பால் கண்டிடு. நாமோடு உணவை உண்ணுகின்றோம். இந்த உணவை யாரால் எப்படி நமக்கு இந்த உணவு கிடைத்தது? நாம் ஒரு நாளாவது சிந்தனை செய்து பார்த்துப்போமா இந்த உணவு? அதனால அந்த உணவுக்காக, அந்த உணவு எப்படியெல்லாம் வந்தது, அதற்காக அவருக்காக மானசீகமாக அவர்கள் ஒரு நன்றியை, கடனை நாம் செய்ய வேண்டும் என்பது அந்த காலத்தினுடைய பழக்க வழக்கத்தை கொண்டிருக்கிறார்கள். அதுதான் கடமையாகும். ஒரு தகப்பன், ஒரு தாய், பெற்றோர்கள் தன் பிள்ளைகளுக்கு படிப்பு கொடுக்கிறார்கள். அவர் இன்ஜினியர்கள், டாக்டராக வர வேண்டும் என்பது எதற்காக கொடுக்கின்றார்கள் என்றால், அவர்கள் இறுதி காலத்திலே அவர்கள் ஒரு எதிர்பார்ப்போடு அவர் எந்த செயல் செய்தாலும் அந்த செயல் கடமையாகமாக இருக்கக்கூடாது. ஒரு தாய், ஒரு பெற்றோர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமையாகும்.
இம்மாதிரி முறைகளெல்லாம் மாற்றுவதற்காக தான் ஒரு சங்கத்தை ஏற்படுத்த போகின்றார்கள் இந்த உலக சமாதான திட்டம், இந்த ஆட்சி முறை. அந்த கவிதை அதை நம்ம பார்க்க இருக்கின்றோம். அந்த திட்டத்திலே இவர்கள் எல்லாம் சேர்த்துவிட்டோமானால் இத்தகைய பாகுபாடுகள், இத்தகைய எதிர்பார்ப்புகள் இல்லாமல் வாழ முடியும் என்பதற்காக தான் அது பொது சங்கத்தை அமைக்க இருக்கின்றார்கள். அப்போ இந்த தாயின் எதிர்பார்ப்பு, பெற்றோர்கள் எதிர்பார்ப்பு, இவர்கள் அந்த எதிர்பார்ப்போடு இருந்தால் அவர்கள் கடமையாக மற்றவர்களாக இருக்கின்றார்கள். அதே மகனும் தனக்கு தாய்க்கு செய்ய வேண்டிய கடமை மறந்துவிட்டாலும் இவருடைய கர்ம நிலைகள் தொடர்ந்து வந்து கொண்டு, ஏனென்றால் அடுத்ததாக வரக்கூடியது அவருக்கு என்னன்னா ஈகை. கடமை அடுத்து ஈகை, ஒழுக்கம். அறநெறியில முதலில் ஒழுக்கம் என்பது, அப்புறம் கடமை வந்தது, இப்போ ஈகை. ஈகைனா தனக்கு பொருள் இருக்கின்றது கொடுக்கலாம், பொருள் இல்லைன்னா உடலால உழைப்பால அறிவால எத்தனை பேருக்கு அந்த கொடுக்கலாம். பொருள் அல்லவற்றை பொருளும் உணர்வும் மருளானா மாறாக்கிறது. பொருளே இல்லாதது பொருளுக்கு நம்ம உணர்ந்து கொண்டிருக்கிறோம். பொருள் அல்ல, நம்மளுடைய ஆற்றலை அறிவை அதை கொடுத்தாலே அது ஏகையாக இருக்கின்றோம். அப்போ ஒரு மனிதனுக்கு சாதாரண மனிதன் இந்த ஆட்சியெடுப்போம் சந்தர்ப்பம் ஏற்போம் எத்தகைய திறமைசாலிகளாக இருந்தாலும் மனிதனுக்கு அடிப்படை உரிமை வேண்டும். அவர்கள் தேவைகள் மூன்று வேண்டும், தேவைகள் காப்புகள் மூன்று வேண்டும், அதன் வெடிகள் மூன்று வேண்டும். இந்த மூன்று அதுக்கு அடுத்ததாக வருவது இயற்கை தேதிகளை உணர்ந்து கொண்டு நம்பிக்கை விளக்கம் முழுக்கம். நம்பிக்கை வேண்டும், விளக்கம் வேண்டும், விழுந்து பேர் வேண்டும். இதுதான் அறிவு இலைப்பணிகள் மூன்று என்று கூறுகின்றார்கள். எப்படி நம்பிக்கை வேண்டும்? ஒவ்வொரு செயலிலும் இந்த செயல் நல்ல செயல், நல்லதே நிலை, தீயதே நினைக்காது, எண்ணத்தால் சொல்லாது செயலாது, அந்த நம்பிக்கை விளக்கம். இது செய்தால் யாருக்கு என்ன தீர்வு வரும், இது தீர்வு வந்தால் அது எப்பேற்பட்டதோ அது செய்யக்கூடாது. இல்லை ஒரு சர்ச்சையில் இருக்கிறாரு, கோர்ட்டில் இருக்கிறாரு, ஒரு சாட்சி சொல்லணும். அந்த சாட்சி சொல்லும் போது அந்த சாட்சி வந்து இவர் பொய் பேச வேண்டியது அப்படி உண்மையை பேசினால் அந்த நல்ல மனிதனுக்கு அவனுடைய பாதிப்பு ஏற்படக்கூடிய நிலையிலே இருந்தால் அப்போ பொய்யே பேசலாது. அது வந்து நன்றியே விளைவித்து வந்தால் அது ஒழுக்கம் என்று கூறுகின்றார்கள். அப்போ ஒழுக்கத்தை கண்டது ஒழுக்கத்தை தனியாக வேண்டும், அதுக்கு தவம் செய்ய வேண்டும், தற்சோதனை செய்ய வேண்டும். இந்த 12 கடமைகளை செய்யக்கூடிய நிலையில் இருப்பவர்களை தான் இந்த உலக சமாதான திட்டத்துக்கு ஆட்சியேற்பதாக செயல்படுத்த வேண்டும் என்று கூறுகின்றார்கள். இதில் முதல்ல போதினாத நல்லுலகம், பொது துறையில் சம நீதி, நேர்மையான ஆட்சி முறை, நில உலகுக்கோர் ஆட்சி, செய்த பண்பாடு, சிந்தனையோ வழிபாடு, சிறுவர்களுக்கே விளையாட்டு, முன்னோடு உணவு பொதுவாக்கல், பல மகன் பல கடவுள் ஒழித்து உன்னை மட்டும் தேர்ந்தெடுத்தல். அத்தகைய திறமை யாருக்கெல்லாம் வருதோம் அப்படின்னா அவருக்கு விளக்கப்பட்ட நம்பிக்கையில் இருந்து விளக்கப்பட்டவராக வருகின்றார். இப்படி முடித்து இந்த இத்தகைய முடிவுகளை நடத்துவதை மட்டும் இந்த உலக சமாதான திட்டத்துக்கு நாம் அவருடைய அங்கத்தினர்களாக உறுப்பினர்களாக அவர்களே கேட்க வேண்டும் என்று கூறுகின்றார்கள். அது முக்கியமான கருத்தை 4 கூறினார். புகையிலே போக்கக்கூடாது, கற்பு நெறியோடு வாழ வேண்டும் என்று கூறுகின்றார். கற்பு என்று இவர் குறிப்பிடுவது பொதுவாக கற்பு என்றால் பெண்களுக்கு மட்டும் என்று கூறுகின்றார்கள். ஆனால் இது உலகம் பூராவும் கற்பு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் என்று சம நோக்குடன் போக வேண்டும் என்று கூறுகின்றார். அவர் சில காரணங்களும் விளக்குகின்றார். ஒரு சில நாட்டிலே இதுக்கு வந்து அவங்களுடைய சட்டத்துக்கு புறம்பாக இது இருந்ததுன்னா அவர்கள் வந்து தனியாக அடுத்த கவிதை அதுக்கு விளக்கம் கொடுத்துட்டால் அவர்களுக்கு தனியாக வகுத்து அவர்களுக்கு ஒரு பிரிவாக அமைத்து அவர்கள் இந்த சட்டத்தின் நன்மைகளை விளக்கங்களை எல்லாம் இந்த விளக்கத்தை பிரிய வைத்து அவர்களுக்கு ஒரு 50 ஆண்டுகள் 10 ஆண்டுகளுக்குள்ளாக அவர்களுக்கு விளக்கம் அளித்து படிப்படியாக அவர்களை இந்த நிலைக்கு மாற்ற வேண்டும் என்று கூறுகிறார். முதலில் கருத்து மதுபானம்
இந்த மதுபானம் என்பது யாருன்னா விலங்குகள் கூட மதுபானம் அருந்துவது 5 அடி படித்த எதுவுமே இப்ப சாதாரணமாக 6 அறிவுப்பட்ட மனிதனுக்கு ஏன் இந்த மதுபான பழக்கம் ஏற்பட்டதுன்னா கருமைய பதிவு நமக்கு நாளை 3 பதிவுகள் இருக்கின்றது. பிராரப்த கர்மம், சஞ்சீத கர்மம், அபாய கர்மம். யாருக்கெல்லாம் எப்போ கடல்களையும் சொன்னார் வல்லலார் நல்ல பெண்மான் சொல்லும்போது இதெல்லாம் யாரெல்லாம் காலடி வைத்தீர்களோ உங்களுக்குள்ள ஆகாமிய கர்ம வழிகள் இன்றே ஆட்சி வைக்கிறது. அதே மாதிரி வேதாந்தி மலர்ச்சி அவர்களும் யாரெல்லாம் இது மாதிரி தவமும் கற்றோதல் செய்ய ஆரம்பித்திருக்கிறீர்களோ அன்று முதல் உங்களுக்கு இந்த கர்மங்களை போய்விட்டது. அப்போ நீங்கள்லாம் மாதா செய்தது மக்களுக்கு உங்களுடைய காய்கறிகளை ஏதோ புண்ணியம் செய்ததினால உங்களுக்கு ஆகாமிய கர்ம வழிகளை அற்றுவிட்டீர்கள், நல்ல நிலைக்கு விட்டீர்கள். பிராரப்த கர்மமும் சஞ்சீத கர்மமும் எப்படி நம்மளால அது தெரிந்து வாழ முடியும் என்று அதுக்கு என்ன அலுவலைப்பு, உணவு வகை, காலம், தேசம், கல்வி, தொழில், அரசாங்கம், கலை, முயற்சி, பருவம், நட்பு, பட்டத்தம், பலாட்சி பழக்க வழக்கம் இதை 16 சீர்திருத்தி பார்க்க வேண்டும். இது சீர்திருத்தி பார்க்கக்கூடியதுதான் மனிதன். அந்த தான் அந்த மதுவினுடைய மோசமான செயலை உணர முடியும் என்று கூறுகிறார். அதனால அற்புத வாழ்வதற்கு 2வது மது, 2வது புகையிலேயே எத்தனை விதத்தில் அதை நிறைய பேர் சிலர் புகையிலே எத்தனை புகையிலையும் இது பண்ணுகின்றார்கள். ஒரு சிலர் அந்த சிகரெட்டு பீடி சிகரெட்டாக உபயோகப்படுத்துகின்றார்கள். ஒரு சிலர் அதை கான்ட்ராக்ட் போன்ற பேர்களிடம் ஒரு சில எந்தெந்த பொருள்களில் எந்தெந்த தொழிற்சாலை ஆரம்பிக்க வேண்டும், எத்தகைய தொழிற்சாலை மக்களுக்கு உபயோகம் தரும், அத்தகைய பொருட்கள் உபயோகக்கூடிய தொழிற்சாலைகளாக இருக்க வேண்டும் என்பதை அந்த கவிதை அவர்கள் அடித்து ஆடித்தரமாக கூறுகின்றார். இப்போ இது மாதிரி தொழிற்சாலைகள் எல்லாம் தேவையா இந்த போதையை உண்டாக்கக்கூடிய மனதை அழிக்கக்கூடிய அவங்களுக்கு ஆட்களை அறிவு போக்கக்கூடிய இத்தகைய பொருட்களை தொழிற்சாலையை உண்டாக்க வேண்டுமா, அத்தகைய பொருள்களை அழிக்க வேண்டும் என்று கூறுகின்றார்கள். இது மட்டும் இல்லாமல் ஒரு சில குடும்பத்தினர் கடவுளை செய்து இதுகளெல்லாம் செய்வதற்கு அவங்களுக்கு தன்னுடைய குடும்பம் அதற்கு தனக்கு தேவையான அடிப்படை தத்துவங்கள் இவையெல்லாம் விட்டு விட்டு வர வேண்டும் என்று இல்லை. அதை இது செய்துட்டு சிறிது நேரம் ஒதுக்கக்கூடிய அனுபவசாலிகள் மட்டும் இந்த இயக்கத்திலே சேர வேண்டும் என்று கூறுகிட்டு அன்போடு அழைக்கின்றேன் என்று கூறுகிறார். அப்போ இந்த முதல் 17வது இந்த 100 விலக்குள்ள திட்டத்தை 20 ஆண்டுகளுக்குள்ளாக அப்போ 20 ஆண்டுகளுக்குள்ளாக இந்த திட்டத்தை நம்மளால வகுக்க முடியும். இதை எந்தெந்த தேசத்தவராக இருந்தாலும் இதன் விளைவா உலக சமாதான சங்கம் அந்தந்த இடங்களிலே தோன்றும். இப்போ இந்த விளக்கத்தை எல்லாம் ஒவ்வொரு தேசத்தில் இருக்கிறவர்களுக்கும் ஒவ்வொரு மக்களுக்கும் இதை விலக்கிக் கொண்டே இருந்தார்களா அவர்களுக்கு இது உலகம் முழுவதும் இந்த சமாதான சங்கம் அந்தந்த இடங்களிலே தோன்றும். பின்னர் ஆட்சி மன்ற பொறுப்பேற்போர் அந்த ஆட்சி மன்றத்தை மாற்றி அமைக்க வேண்டும் என்று கூறுகின்றார். அடுத்த கவிதையில பொறுப்பேற்போம் மக்களுக்கு தன்னுடைய உறுதிமொழி ஒரு உறுதிமொழி எடுத்துன்னா டிக்ளரேஷன். அந்த டிக்ளரேஷன் என்பது இந்த திட்டத்தை தனது எல்லாம் பரப்புவதற்கு என்னால் முடிந்தவரை ஆவண செய்வேன் என்று ஒவ்வொரு அரசியல் பொறுப்பேற்பவர்கள் இந்த சங்கத்தில் பொறுப்பேற்றுக் கொள்பவர்கள் இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கு உறுதிமொழி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கூறுகின்றார். அதுதான் அந்த கவியினுடைய கருத்தாகும். கவியினுடைய கருத்துக்கு நாம் படிக்கின்ற இந்த நூலில் விலகியுள்ள திட்டத்தை 20 ஆண்டுகளுக்குள்ளாக எந்தெந்த தேசத்தவரும் எடுத்து ஆராய்வார். இதன் விளைவால் உலக சமாதான சங்கம் அந்தந்த இடங்களிலே தோன்றும். பின்னர் ஆட்சி மன்றம் பொறுப்பேற்போர் மக்களுக்கு தந்திடுவார் உறுதிமொழி இத்திட்டத்தை தரை எல்லாம் பரப்புவதற்கு முயல்வோம் என்று உலக மக்கள்
வயது வந்தவர்கள் அனைவருக்கும் மனித தத்துவத்தை உணர்த்தி வருகின்றது. அகிலம் உலக ஆட்சி ஒன்று ஏற்படுத்துவதற்கு அந்த முதல்ல எப்படி முதலே சிறு கிராமம், பிறகு அந்த தாலுகா, அப்புறம் டிஸ்ட்ரிக்ட், அப்புறம் மாகாணம், அப்புறம் ஸ்டேட், அப்புறம் எல்லா ஸ்டேட்டுகளையும் இணைத்து அப்புறம் உலகம் முழுவதும் மேற்கொண்டிருக்கு. படிப்படியாக இந்த 20, 30, 40, 50 ஆண்டுகளுக்குள்ளாக இந்த திட்டத்தை சமன் செய்து விடலாம் என்று இந்த திட்டத்தில் நேர்மை விளக்குகின்றார்கள். அடுத்ததாக இந்த செய்வோம் உறுதி மக்களுக்கு அளிக்க வேண்டும். அவருக்கு நம்மளுக்கு எப்படி அவர்களுக்கு பயிற்சி அளிக்க வேண்டும். ஒவ்வொரு மனிதனும் இடைநிலை இறைவர் தான். இடைநிலை வேற, கடவுள் வேற. இடைநிலையும் கடவுளும் கொண்டுதான். யார் அந்த மனிதன்? தெய்வம் எல்லாத்தையும் 6வது அறிவு படைத்த மனிதர்கள் அனைவருமே தெய்வங்கள் தான். அந்த அந்த மனிதர்கள் கிட்ட பிளஸ் தெய்வம் மனிதன், எல்லா மனிதர்கிட்டும் பிளஸ் கலகம் எழுதிதான் அவன் மனிதன். எல்லாரும் மனிதர்கள் தான். பிரபஞ்சத்திலே தோன்றிய 6வது அறிவு படைத்த அனைத்து மக்களுமே தெய்வங்கள் தான். அந்த மனிதர்களில் கலங்கங்கள் யாரெல்லாம் இருக்கின்றதோ, எந்தெந்த கர்மம், பிராரப்த கர்மம், சஞ்சித கர்மம், 2 கர்மங்கள் யாராவது இருக்கோ அவர்களெல்லாம் மனிதர்கள். தெய்வமும் மனிதனும் ஒன்றுதான். கலகம் மனிதன். அந்த மனிதன் மைனஸ் கலகம்னா தெய்வம். அந்த மனிதன் கலகத்தை மாற்றி அமைத்து விட்டானால் மாற்றி அமைத்துக் கொண்டு தன்னுடைய இயல்பான வாழ்க்கை, இயல்பான மனநிலையை எண்ணத்தால, சொல்லால, செயலால கலங்கங்களை மாற்றிக்கொண்டால் இறைநிலையோடு தன் எண்ணத்தை கலக்க விட்டால் ஏற்படும் அமைதியிலே வீப்பாகி விட்டால் இறைநிலையே தாளாக வரும். நித்தம் நித்தம் இந்த உடலிலே உயிர் விடப்பட்டு உழைந்து உழைந்து இந்த நிலையை பழகி கொண்டால் உலக இன்பங்களிலே அலர்ந்து கடை நீக்கி அறிவு, கடை நீக்கி அறிவிடும் கரைந்து போகும் ஆணவம், கண்மம், மாயை, முன்மலங்கள் கரைந்து போகும் தன்மடைக்கும். அப்ப தன்மடைக்கிறது அதிகாரப்பட்டு எனது பொருள்பட்டு கரைந்து போகும் தன்மை, தன்னுடைய அதிகாரப்பட்டு இதெல்லாம் என்னால் முடிந்தது, என்னால் யார் முடிந்தது என்று சொல்லுகின்றானா அவனுக்குள்ள அவனுக்கும் ஆணவம் இருக்கின்றது. யாருக்கெல்லாம் ஆணவம் இருக்கின்றோ அவனால அறிவோட வாழும். கரைந்து போகும் தன்மை அவையே கரைந்து போகும். அப்போ அது இது என்னுடைய சொத்து, பொருள்பட்டு இதெல்லாம் எழுதிட்டு பொருள். யாரும் வரும்போது எதையும் கொண்டு வரவில்லை, போகும்போது எதையும் கொண்டு போவதில்லை. இந்த சுற்றம் உறவு, சுற்றா உறவினர் அவர்களோட வருகிட்டான். உலகத்தில் வரும்போது யாருக்கும் வரவில்லை. மௌனத்திலே இருந்து வந்தான். எந்த மௌனம்? கருவடையில், கருவடையிலே தாயிலே கருவடையிலே மௌனத்திலே இருந்து வந்தான். மறுபடியும் இடைநிலையோடு மௌனத்திலே போய் ஐக்கியமாக போகின்றான். வாழும் காலத்திலே அவன் மனிதன் என்ற 6வது அறிவுற்ற நிலையிலே தெய்வ நிலையில் இருந்து வந்தவன் தெய்வத்திலே வாழ்ந்து காட்ட வேண்டும். அப்போ ஆணவம், கர்மம், மாயை, முன்மாயங்களை கணிந்து விட்டு இடைநிலையோடு ஒன்று வாழ்வதற்கான ஆட்களோடு வாழ்வதற்கான தகுதியுடைய மனிதர்களே இந்த சங்கத்தில் சேர்ப்போம் என்று கூறிக்கொண்டு முதலாவது கவியாக ஆட்சியேற்போம் என்ற சங்கத்தை மீட்டுக்கொண்டு 2வது கவியாகிய சமாதான தூதுவர்களை உண்டாக்குவதற்காக இதுக்கு ஒரு சமாதான தூது இந்த திட்டத்தை அமல்படுத்த வேண்டும். அதற்காக சமாதான தூதுவர்களை ஏற்படுத்த வேண்டும். அதுக்கு என்ன அந்த திட்டத்தை 2வது கவியில் கூறியிருக்கின்றார். அதை இப்போது ரொம்ப சற்று அதன் சிந்தனை நாட்களே அவர்கள் செலுத்த இருக்கின்றோம். இது உலக சமாதான இந்த திட்டத்தின் கீழ் 68வது கவியாக வேளாண்மை மகிழ்ச்சி அவர்கள் இதை கூறுகின்றார். அந்த கவி சமாதான தூண்டுவர்கள் பலரை தோல்வி தம்பதிகளாய் உலகம் சுற்றி. சமாதான தூண்டுவர்கள் பலரை தோற்றி தம்பதிகளாய் உலகம் முழுவதும் சுற்றி சமாதானம் மக்களிடம் நிலவ செய்ய சன்மார்க்க நெறி உணர்ந்த முறை வகுப்போம். சன்மார்க்க நெறி முறையை வகுக்க முறை வகுப்போம். சமாதானம் நோக்குடையோ
ஒத்துழைப்பார், சமாதான நோக்குடைய ஒத்துழைப்பார். சகல தொழில் கலாசாலை பலரும் தோன்றி சமாதானம் புது உலகை எழுச்சி செய்வோம். சர்வதேச அறிந்த குழு ஒன்றின் மூலம் இந்த சன்மார்க்க நெறி, இந்த சன்மார்க்க நெறி முதலிலே எத்தனையோ நூற்றாண்டுகளாக இருந்தாலும் 19வது நூற்றாண்டில் சன்மார்க்க நெறியை நமக்காக உணர்த்தியவர்னா வள்ளல் பெறார் அருட்பெரும் ஜோதிதான். சுத்த சன்மார்க்க சங்கம் என்ற நெறியை அப்பொழுது 19வது நூற்றாண்டிலே 18-19வது நூற்றாண்டிலே நமக்கு விளக்கினார்கள். இருந்தாலும் கழிவிட்டேன், கொள்வார் இல்லை, கட்டிவிட்டேன், இருந்தாலும் தமக்கணித்து பறைசாற்றி ஊர் முழுவதும் உலகம் முழுவதும் கொண்டு வருவேன் என்று கூறினார். அதன்படி அவருடைய ஆன்மா, அவருடைய ஆட்கள் வாழ்நாள் தலையிலே மோதி பிரதிபலித்து மகா வேதாத்திரி மகர்ஷி அவர்கள் மூலம் நமக்கு இந்த திட்டத்தை வகுத்து கொடுப்பதற்காக நமக்கு தோல்வியிருந்தால் அந்த திட்டத்தை நாம் இப்பொழுது கற்று சிந்தனை ஆட்களுக்கு எடுத்துக்கொண்டு இருக்கின்றோம். உலக சமாதான நோக்கம் கொண்டவர்கள் அகில உலகத்தில் உள்ள அரசாங்கங்கள் ஒத்துழைப்பாலும் கீழ்கண்டவாறு அந்த திட்டங்களை வகுக்க வேண்டும். அகில உலகம் இது உலக ஆட்சி, உலகம் முழுவதும் இந்த திட்டத்தை ஏற்படுத்துவதற்கு அனைத்து உலக மக்கள் அனைவராலும் ஏற்றுக்கொள்ள கூடியதாக இருக்க வேண்டும். முன்னேற்றம் அடைந்த நாடுகளில் பின்தங்கிய நாடுகள் செய்யும் அவர்களுக்கு உதவித்தொகையை முதலில் செய்து ஆரம்பிக்க வேண்டும். ஏற்கனவே நல்ல நிலையிலே உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய நாடுகள் பின்தங்கிய நாடுகளுக்கு செய்யும் உதவி தொகையை முதலில் கொண்டு ஆரம்பிக்க வேண்டும். முதலில் ஒவ்வொரு வருடமும் 1000 பேர்களை ஆண்கள், 1000 பெண்கள், 1000 ஆண்கள் 1000 பெண்கள் அவர்களை சபை எண்ணிக்கை உடையவர்களாக தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும். அவர்களை முடியுமான தம்பதிகளாக அவர்கள் நாம் எடுத்துக்கொள்வது சால சிறந்ததாக இருக்கும். இந்த உலக சமாதான திட்டத்திற்கு விருப்பம் உள்ளவர்கள் யாரும் கம்பல்சனும் ஃபோர்ஸ் பண்ணாமல் அந்தந்த நாட்டில் உலகம் பூராகும் ஒவ்வொரு இடங்களாகும், கிராமத்திலிருந்து, தாலுகா ஆஃபீஸிலிருந்து, ஜில்லாக்களிலிருந்து, ஸ்டேட்டிலிருந்து, ஒவ்வொரு மாகாணத்திலிருந்து அங்கே விருப்பமுடைய அன்பர்களை இந்த திட்டத்தை கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும். அவர்களுக்கு திறமை முன்பு கவிதை கூறிய அத்தனை திறமை 12 தத்துவங்கள் அவர்களுக்குள்ளாக ஆன்ம நேய ஒருமைப்பாடு வல்லலார் கூடிய அந்த ஆன்ம நேய ஒருமைப்பாட்டுடைய ஆண்கள் பெருமக்களாக இருக்க வேண்டும். அத்தகைய தம்பதிகளாக பரவலாக உலகமெங்கும் எடுத்துக்கொள்ள வேண்டும். அவர்களுடைய ஆற்றலை அறிவை உலகம் பூராக பரப்புவதற்கு தயாரான சமாதான தூண்டுகோள்களாக அவர்கள் தங்களை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும். அர்ப்பணிப்பு ஒவ்வொருவரும் அர்ப்பணிப்போம் இந்த சேவையை செய்வார்களே ஆனால் நிச்சயம் அது கிடைக்கும். இந்த தயார் செய்வதற்கு ஏற்படும் செலவுகளை யார் கொடுப்பது? ஏதேனும் அவர்களுக்கு தொழில் செய்வதற்கு முறையாக அவர்களுக்கு ஒரு முறையை வகுத்து கொடுக்க வேண்டும். இந்த திட்டத்திலே அந்த பகுதி மக்களுக்கு அந்தந்த இடங்களிலே அந்தந்த கிராமங்களிலே எல்லா தொழில்களிலும் முக்கியமான தொழில்கள் என்னென்ன? நெசவு தொழில், உழவு தொழில், விவசாயம், சின்ன சின்ன தச்சு வேலை, டெய்லரி, இவைகள் எல்லாம் அங்கே இருக்கிற மக்களுக்கு இவைகளெல்லாம் தெரிந்த அந்த வசதி கற்றுக்கொண்டு தம்பதிகளாக சென்று அந்த மக்களுக்கு அவர்கள் அதை ஒவ்வொரு கிராமத்திலும் அவர்களுக்கு அதை புகுத்த வேண்டும். அவர்கள் செய்யும் அந்த பொருட்களை இவருக்கு இந்த செய்யக்கூடிய இவருக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆசிரியராக செல்லக்கூடிய கம்பெனிகள் இந்த தொழில்கள் அனைத்தும் தெரிந்தவராக இருக்க வேண்டும். அதில் அவன் வளர்ந்து படைத்தவராக இருக்க வேண்டும். இந்த தொழிலை அங்கிருந்து மக்களுக்கு சொல்லிக் கொடுத்து தேவையுள்ள பொருட்கள், தேவையில்லாத பொருட்களை உற்பத்தியே பண்ணக்கூடாது. திட்டத்தின் முதல் திட்டம் என்னவென்றால் தேவையற்ற பொருட்களை உற்பத்தி பண்ணவே கூடாது. உதாரணத்துக்கு பெரும்பாலும் பவுடர், சோப்பு,
வாசலின் போன்ற பொருட்கள் இன்னைக்கு உற்பத்தி பண்ணிக்கிட்டோம். அது உடலுக்கு நல்லதா, நலத்துக்கு நல்லதா, அது கற்று சிந்தனை செய்து யோசனை பண்ண வேண்டும். அதுக்கு செய்யக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட் எவ்வளவு ஆட்கள் சரி இன்னைக்கு எனர்ஜி இருக்கு, ஆற்றல் வேண்டும் என்பதற்காக குழந்தைகளுக்காக ஊட்டச்சத்து பொருள்களுக்காக இன்னைக்கு கொடுக்கப்பட்ட அட்வர்டைஸ்மெண்ட். அந்த பொருள்கள் அந்த ஊட்டச்சத்து அனைத்தும் அவைக்கு இருக்கின்றதா? அத்தகைய பொருட்கள் அந்த குழந்தைக்கு ஏதாவது ஆற்றல் அறிவு வருகின்றதா? இத்தகைய பொருள்களை அரசாங்கமே நிறுத்திவிட வேண்டும். ஏனென்றால் செய்யக்கூடிய தொழில் மக்கள் ஒவ்வொருவருக்கும் அன்றாட வாழ்க்கைக்கு அன்றாட தேவைக்கு உபயோகமானதாக இருக்க வேண்டும். தச்சு தொழில்னா அவங்க தச்சு வீட்டுக்கு தேவையான பொருட்கள் தச்சு வேலை செய்யக்கூடிய அந்த தொழில்களை அவர்கள் அங்கிருக்கும் மக்களுக்கு கொடுத்து அவர்களை விற்று அவர்கள் அதில் ஒரு லாபத்தை அவர்களுக்கு தேவையான அடிப்படை தேவைகள் உணவு, இருப்பதற்கு வீடு, பொல்யூஷன் தராமல் இருப்பதற்கு உரைகள் இதுகள் அவர்களே அதை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். பிறகு இவர்கள் இந்த நிலையில் இருந்தால் நாளைக்கு தனக்கு பிறகு யார் நம்மை காப்பாற்றுவார்கள்? நம்முடைய குழந்தைகளை யார் காப்பாற்றுவார்கள்? நம்முடைய பெற்றோர்களை யார் காப்பாற்றுவார்கள் என்று அனைவருக்கும் ஒரு சிந்தனை இருக்கலாம். அதை பற்றிய யாரும் கவலை. இந்த திட்டத்தின் முதல் திட்டமே அதுதான். குழந்தைகளை அரசாங்கத்தை பரிபாலிக்கும். தாய் தந்தைகளை அனாதை என்பது யாரும் கிடையாது. பிச்சைக்காரர்கள் என்பது யாரும் இல்லாமல் ஒரு திட்டத்தை குழந்தைகள் எப்படின்னா தாய்மார்கள் அனைவருக்கும் குழந்தை பிறந்து அந்த தாய் அந்த குழந்தைக்கு பால் ஊட்டும் நாட்கள் வரை அந்த குழந்தையோடு தாயோடு அந்த குழந்தை அவங்களோடு இருக்கும். அதன் பிறகு தாயையும் சேயையும் பிரித்து விட வேண்டும். இந்த திட்டத்தின் மூலமாக அந்த குழந்தைகளை பிரித்து தனியாக ஒரு அமைப்பு ஏற்படுத்தி அந்த அமைப்பிலே படித்தவர்கள், டாக்டர்கள், அறிந்த பெண்மக்கள், தத்துவ ஞானிகள், விஞ்ஞானிகள் அனைவரும் அமைத்து பிள்ளைகளே அவர்கள் மூலமாக வளர்க்கப்படுவார்கள். எந்தெந்த பிள்ளைக்கு எந்தெந்த ஆட்கள் அறிவித்து இருக்கின்றது அதுக்கேற்ற மாதிரி அவர்கள் சிறந்த விஞ்ஞான வளர்ச்சியில அறிவு இருந்தது. அவர் ஒரு சயின்டிஸ்டாக விஞ்ஞானியாக எடுத்துக்கொண்டது. அப்புறம் ஒரு தொழில நல்ல அவங்களுடைய சிறப்பு இருந்ததுன்னா அவங்களுடைய தொழில் தேர்வு ஆட்டோமேட்டிக்கோ இன்ஜினியரிங்கோ அது அந்த டாக்டர். இப்போ பெற்றோர்கள் நாளைக்கு தன்னுடைய பிள்ளையை டாக்டராகவும் இன்ஜினியரோ ஆக்குவதற்கு ஒரு சிரமமே மேற்கொள்ளவா தேவையில்லை. அதற்காக பொருளை பல வழியிலே வேறு வேறு வகையிலே அவர் இருக்க வேண்டிய நெசசிட்டி, அது இருக்கிற டார்ச்சர், அது இருக்கிற டென்ஷனிலிருந்து அவர்களுக்கு ஒரு விரிவே கிடைக்கும். தாய்மார்களுக்கு இது ஒரு சிறந்த திட்டமாக விளக்கிவிட்டார்கள். அப்போ அந்த பிள்ளைகள் வளர்ந்தவுடன் 14 வயதிற்கும் அந்தந்த நாட்டின் கலாச்சாரம் உலக நாடுகளின் ஒரே கலாச்சாரம், அனைத்து மக்களுக்கும் ஒரே சட்டம், அனைத்து மக்களுக்கும் ஒரே மாதிரியான அறிவு. அப்போ அவர்கள் விஞ்ஞானிகளாக டாக்டராக வந்தால் அழிக்கக்கூடிய பொருள்கள் அவர்கள் உண்டாக்குவதற்கு அவர்கள் அறிவு பூர்வமாக அவர்களுக்கு சிந்தனை ஏற்படுமா என்றால் நிச்சயம் ஏற்படாது. உலக வளர்ச்சிக்காக ஏற்படக்கூடிய பொருள்களை அவர்கள் உருவாக்குவார்கள். மோட்டார் தொழிலாக இருக்கட்டும், அச்சு தொழிலாக இருக்கட்டும், வீடு கட்டும் தொழிலாக இருக்கட்டும், விவசாய தொழிலாக தொழிலாக இருக்கட்டும், அவர்களுடைய வளர்ச்சி இது எல்லாம் யாருக்கு எப்படி கற்றுத்தர படிக்கின்றதுன்னா இலவசமாக தான் அவர்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும். இந்த தொழில் கலாச்சாரிகள் வேலை செய்வதற்கு பெரும்பாலும் உலக சமாதான திட்டத்திற்காக அவர்கள் வாழ்வை பணம் பாசமற்று நடத்த உறுதி கொண்டவர்களாக இருக்க வேண்டும். அதுக்கு பணம் இதுக்கெல்லாம் பணம் யாரும் கொடுக்க மாட்டாங்க. இந்த உலகம் முன்னேற வேண்டும். இந்த உலகமே நாடோ குடும்பமோ சுற்றமோ தன்னுடைய தனிப்பட்டவர்களுடைய பந்தாபாசமுடையவர்கள் அல்ல. உலகத்தில் உள்ள அனைத்து மக்களும் அனைத்து ஜீவராசிகளும் சீராக முறையாக ஆரோக்கியமாக வாழ வேண்டும். அந்த நோக்கத்தோடு நடத்தக்கூடிய எண்ணம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும். இந்த தொழிற்சாலையில் உற்பத்தியாகும் பொருட்கள்
மக்களின் வாழ்வு ஆதாரத்துக்கு அவசரமானதாக இருக்க வேண்டும். வாழ்வாதாரத்துக்கு தான் இருக்க வேண்டும். அதுவும் பொருத்தமான விலை உள்ளதாக இருப்பது, எல்லா நாளும் அதை வாங்கக்கூடிய நிலையிலே இருக்க வேண்டும். எதிர்கால நல் உலகை பிரதிபலிக்கக்கூடியதாகவும் இருக்க வேண்டும். இந்த திட்டம் ஆரம்பிக்கும் போதுதான் மூலதனம் செலவை தவிர இப்போ இந்த தொழிற்சாலை ஆரம்பிக்கும் போது என்ன இதுக்கு முதலிலே மூலதன திட்டம் தான் இருக்கு தவிர அதற்கு பிறகு தொழிற்சாலையில மூலதன திட்டம் தேவையில்லை. வரப்பொழுது அப்பொழுது மக்களுக்கு அன்றாட தேவைகளுக்கு யூட்டிலைஸ் பண்ணி விடுகின்றோம். அதனுடைய விலை அப்போது அந்தந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பாயிண்ட்ஸ் பிரகாரம் விலை ஏறுவதற்காக கிடையாது. சீரான முறையில் அவங்களுக்கு இருக்கின்றது. அப்போ யாருக்கும் அந்த பிரச்சனை இருக்கிறது. பொருளால வேக்சினால நஷ்டம் என்பதே எந்த காலத்தில் கிடையாது. இதனால தொழிற்சாலையில வேலை இல்லாததில்லை. தொழிலாளருக்கும் பணம் படைத்தவர்களுக்கும் அவங்களுக்குள்ள பிரச்சனையே கிடையாது. தொழிற்சாலைக்குள்ள சண்டை சச்சரவு கிடையாது, ஸ்ட்ரைக்கு கிடையாது, போனஸ் யாரும் கேட்க முடியாது. ஏனென்றால் இது முதல் திட்டம் வரும் லாபத்தை அனைத்து மக்களும் அந்த பகுதி வாழ்க்கை இந்த பகுதியில 1000 பேர் இருக்கிறார்கள். 1000 பேருக்கு அந்த தொழிற்சாலையில் ஏற்படும் பொருட்கள் விற்ற லாபத்தை அனைத்து பேருக்கும் இருக்கிறது சரி சமமாக பகிர்ந்து தரப்படும். இது போனஸோ தொழிலாளி முதலாளி என்ற பிரச்சனையும் இல்லாமல் இருக்கக்கூடிய வாழ்க்கையை அத்தகைய ஆட்டை இந்த சங்கம் ஏற்படுத்தி கொடுக்கின்றது. புதிய நோக்கம் முடியவர்களால் இந்த சங்கம் யாரும் சேர்க்க அனுமதிக்க கூடாது. சங்க மக்கள், அரசாங்கம், உலகம், பொருளாதாரம், கட்சி, மதங்கள், இப்போ என்னுடைய மதம், என்னுடைய கட்சி, என்னுடைய தேசம் என்று யாராவது கூறுவார்களா? என்னுடைய மகன், யாருக்கும் மகன், அந்த தாய்க்கு ஒரு 1000 பேர், இந்த 1000 குழந்தைகள் ஒரே அந்த ஹாஸ்டல்ல ஒரு அறையில அவங்க வளரும் போது அந்த குழந்தைக்கு யார் தாயும் தெரியாது. எல்லா குழந்தைகளை பார்க்கும்போது இவருடைய குழந்தையாக தெரியும். அந்த குழந்தைகளுக்கு எல்லாரும் தன்னுடைய தாயாராக அவர்கள் பார்ப்பார்கள். இந்த தாய்மார்களும் அந்த குழந்தைகளை தன்னுடைய குழந்தைகளாக பார்ப்பார்கள். அப்போ உலகம் அனைத்துமே இவர்களுக்குள்ளாக என்னன்னா எல்லாம் ஒரே நிலையிலே இருக்கின்றாங்க. அப்போ இந்த உலக சமாதானத்தை பற்றி இப்போ அதனால இந்த சமாதான தூதுவர்களை ஏற்பதற்காக இந்த கல்வி அவர்கள் கூறுகிறார். இது இப்பொழுது மறுபடியும் கல்விக்கு சமாதான தூதுவர்கள் பலனை தோற்றி தம்பதிகளாய் உலகம் முழுவதும் சுற்றி சமாதானம் நிலவில மக்களிடம் நிலவ செய்ய சன்மார்க்க நெறிவனத்தை முறை வகுப்போம். இப்ப இந்த சன்மார்க்க நெறி அந்த வள்ளலாருடைய அந்த சன்மார்க்க நெறியை வகுக்கக்கூடிய நெறியை இன்னைக்கு உலக சமாதான திட்டத்தில் வேளாற்றில் வளர்ச்சி அவர்கள் கூடிய இந்த நெறியை முறையை வகுப்பதற்கான இந்த திட்டத்தை நாம் அமுல்படுத்துவோம். சமநோக்குடையோ ஒத்துழைப்பார் இப்ப நம்ம விளக்கூடிய அத்தனை குணமுடைய, அத்தனை ஆற்றலுடைய, அத்தனை அறிவுடைய குணமுடையோ ஒத்துழைப்பார் சகல தொழில் கலாச்சாரம் பலரும் போட்டி எல்லா தொழிற்சாலைகளும் எல்லா கலாச்சாலைகளும் பல உலகம் பூரா உலகம் எல்லா இடங்களிலும் பல இடங்களிலும் போட்டி சமாதான புது உலகை உலக சமாதானத்துக்கான ஒரு திட்டத்தை புது உலகை சிருஷ்டி செய்வோம் சர்வதேச அறிஞர் குழு ஒன்று மூலமாக என்று இந்த கவி மூலம் இவ்வாறு நமக்கு விளக்கியுள்ளார்கள். இந்த சமாதான தூதுவர்கள் திட்டத்தை நம்மால் முடிந்தவர்களுக்கும் இதை ஏற்படக்கூடியவர்கள் அனைவரும் பொருள்பலம் ஆள்பலம் எல்லாருக்கும் சமநிலையிலே கிடைக்கக்கூடிய நிலையை ஏற்படுத்துகின்றது. இன்றைய சமாதான திட்டத்தை மேற்கொண்டு உலக சமாதானத்துக்காக அனைவரும் நம்மால் என்ற உதவியை மேற்கொள்ளும் என்று கூறிக்கொண்டு இந்த டிக்ளரேஷன் உறுதிமொழியை நாமும் எடுத்துக்கொண்டு அனைவரும் இதை மேற்கொள்வோமாக என்று கூறி இந்த உலக திட்டத்தை அனுப்பிய ஏற்பாடு செய்த அதிஜோதி தொலைக்காட்சி நிலையத்தார் அவர்களுக்கு என் நன்றியும் வணக்கத்தையும் வாழ்க்கையும் தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்த ஜவஹர்லால் அறக்கட்டளைக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நிறைவு செய்கிறேன். மீண்டும் இந்த சிந்தனைக்கு மறுபடியும் பகிர்வோம். வாழ்க வளமுடன்.